ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஜெனிஷ் ஷப்ரிஷர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மேட் மேக்ஸ் ஃபியூரியாசாக்க ஆரியன் வர்சஸ் ஜாவிடனை பற்றி தான். என்னடா ஹாலிவுட் படத்தில் ஆரியனும் ஜாவிடன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாம், அதாவது ஜாவிடன்ஸ் பெண் வழி சமூகம், ஆரியன் ஆண் வழி சமூகம். நம்மளுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் இந்த ரெண்டு விஷயத்தால தான் இந்த உலகமே ஃபார்ம் ஆயிருக்கு இந்த சென்ஸ் கட்டம் அந்த பில்டு ஆயிருக்கு. இந்த படம் ஒரு நியூக்ளியர் வார் நடந்த பிறகு மனுஷங்களுக்கு அந்த நிலைமை எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த படம். ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண் குழந்தைங்களை இந்த ஃபிலிமில் காணிச்சிருப்பாங்க. இந்த ரெண்டு பெண் குழந்தைங்களும் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸை போட்டு தந்துருப்பாங்க. இவங்க இந்த இருக்கிற இடம் ரொம்ப ரிச்சாக இருக்கும். அதாவது எல்லா இடமுமே பாலைவனமாக ஆயிரும் இந்த நியூக்ளியர் வார்னால. இந்த குறிப்பிட்ட இடம் மட்டும் இன்னும் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ல நிறைய இருக்கும். இந்த இடத்துல இந்த பெண் தான் டாமினண்டா இருக்கும். பெண் தான் ஆட்சியை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல ஆண்கள் பெண்களுக்கு சேவை செய்யறது மாதிரி தான் டைரக்டர் காணிச்சிருப்பாரு. அதாவது எல்லாருமே இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருப்பாங்க இந்த இடத்துல. இங்க இருந்து அந்த பாலைவனத்துல இருக்கிற அந்த கூட்டம் இங்க இருந்து இந்த பெண் குழந்தைய எடுத்துட்டு போயிடும். அங்க போன பிறகு பார்த்தா அந்த பாலைவனம் ஃபுல்லாவே ஆண் வழி சமூகமா இருக்கும். பாலைவனம் எப்படி இருக்கும்னா அந்த எல்லோ கலர்ல இருக்கும், அதாவது ஆரியன் கலர்ல இருக்கும். இந்த பாலைவனத்துல இருக்கவங்க ஆண் வழி சமூகமா இருப்பாங்க. அதாவது இந்த பெண் வழி சமூகம் இருக்கிற ஒரு இடத்த நல்லா அதை நல்லா அதை அழகுபடுத்தி அதை அப்படி மேல கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. இந்த ஆண் வழி சமூகம் என்ன பண்ணுனா நல்ல இடத்துல போய் அவங்கள கொன்னு அவங்களுக்கு அந்த ரிசோர்ஸ் எல்லாம் எடுத்து இன்னொரு இடத்துக்கு அப்படி போவாங்க. ஸோ ஆணொலி சமூகம் அப்படி ஒரு டிராவலிங் மாதிரி தான் போய் ஒரு இடத்துக்காக போய் வேட்டையாடிட்டு அப்படி போயிட்டு இருப்பாங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்த நல்லா ஆக்கி இருப்போம். அதாவது அவங்க ஒளிஞ்சுதான் இருப்பாங்க. அது அவுட் சைடு வேர்ல்டு கிட்ட எந்த விதமான கான்டாக்டும் இல்லாம அப்படி ஒளிஞ்சு இருப்பாங்க. இந்த கூட்டத்தோட தலைவர் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த். அவர் இந்த பொம்பளை குழந்தைய அவருக்கு பிள்ளையா எடுத்துப்பாரு. ஏன்னா இந்த இடத்துல பிள்ளை பிறக்கிறது ஒரு மில்லியன்ல ஒருத்தனுக்கு தான் நடக்கும். ஏன்னா எல்லாருக்குள்ளேயுமே ரேடியேஷன் இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு தான் பிள்ளை பிறக்கும். அதுவும் இந்த பிள்ளை எல்லாத்துலயுமே ஒரு அன்டச்டா இருக்கும். ரொம்ப இந்த டிசீஸ் ஃப்ரீயாட்ட அப்படி இருக்கும். அதனால அவருக்கு பிள்ளையா எடுத்துப்பாரு. இந்த பிள்ளை இந்த கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் கிட்ட போய் சேர்ந்த உடனே தான் எனக்கு சனாதனத்தை பார்க்க முடிஞ்சு. ஏன்னா இந்த கூட்டத்துக்கு ஹெட் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் தான் ராஜா. ராஜாவுக்கு ஒரு அட்வைஸ் அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த ராஜாவுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருப்பாரு, ஒரு டீச்சர் மாதிரி. கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் தனியா ஒரு விஷயத்தை யோசிச்சு சொன்ன உடனே அந்த அட்வைசர் அந்த டீச்சருக்கு கண்ணில் இருந்து கண்ணீர் வரும், ஆனந்த கண்ணீர். இந்த பெண்ணை இந்த கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் அடாப்ட் பண்ண உடனே அவளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன், அதாவது இந்த மாதிரி ஒரு அப்பாக்லிப்டிக் வேர்ல்டுல இந்த பெண்ணு ஒரு ராஜா அடாப்ட் பண்ணனால அவளுக்கு எஜுகேஷன் கிடைக்கும். ஆனா இவ இருக்க முன்னாடி இருந்த இடம் அந்த பெண்வழி சமூகத்துல எல்லாருக்குமே எஜுகேஷன் கிடைச்சிட்டு இருந்து, ஆண்வழி சமூகத்துல பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ரேங்குக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே இருக்கும். கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் இன்னொரு கூட்டத்துக்கு போறாரு. அந்த கூட்டம் தான் தண்ணியை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம். கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் அங்க போய் இந்த எஜுகேஷன் கிடைச்சனால பயங்கரமா இந்த கம்யூனிஸ்ட் கொள்கை எல்லாமே இந்த கீழே உள்ள மக்கள்கிட்ட எல்லாம் பேசுறாரு. பேசி ஒரு சண்டை நடக்குது. அங்க இருந்து அப்புறம் போறாரு. கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் வெளியே போய் பார்ப்பாரு. அதாவது இந்த கூட்டம் தண்ணியை வச்சிருக்க இந்த கூட்டம் தண்ணியை இன்னொரு கூட்டத்துக்கிட்ட கொடுத்து அந்த கூட்டத்துக்கிட்ட ஆயிலை வாங்குவாரு. அதாவது கமாரத்தி ஆண்வழி சமூகத்துக்கிட்ட தான் இந்த குடுத்தல் வாங்கல் இருக்கு. ஸோ இந்த ஆயில் இருக்கிற இடத்துக்கு கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் போய் அந்த இடத்த பிடிச்சிருவாரு. பிடிச்சிட்டு திருப்பி இந்த தண்ணி இருக்கிற இந்த கூட்டத்துக்கு ஹெட்டு கிட்ட பேச்சுவார்த்தை வருவாரு. வரும்போது எப்படி அந்த பேச்சுவார்த்தை முடியும்னா அவருக்கு அந்த பொண்ணு இது கடத்தி வச்சிருக்க இந்த அவருக்கு பொண்ணை இது ஒரு ராயல் வெட்டிங் மாதிரி கமாரத்திக்கு கொடுத்துருவாரு. அதாவது இந்த பொண்ணை நீங்க கொடுத்து எங்களுக்கு வர வேண்டியது நீங்க தாங்க, அப்படி போயிடும். கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் இந்த பிள்ளைய தண்ணிக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு வேண்டி இந்த பிள்ளைய அந்த இடத்துக்கு கொடுத்துருவாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்களை அதாவது நல்ல ஃபிட்டான பெண்களை பிள்ளை பிறக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ
ஸோ இந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் வந்து தப்பிச்சு வந்து அவ வந்து ஆம்பளை மாதிரி ஒரு வேஷத்தை போட்டு வந்து கீழே அந்த ஆர்டருக்கு கீழே வந்து இருப்பா. அப்புறம் வந்து இவ வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா வந்து இவளுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பையனுக்கு மேலே வந்து லவ் வந்து வருது. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல நரேஷனோட அப்படி போவோம். இந்த வீடியோவில் நான் எனக்கு கான்செப்டை சொல்லறதுக்கு வேண்டிதான் நான் வந்து இப்படி ஒரு மாதிரி சொல்லிட்டு போகிறேன். இப்போ வந்து கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்துக்கு வந்து நல்ல ஆட்சி பண்ண வந்து தெரியல. எவ்வளோதான் வந்து நல்ல வந்து எஜுகேட்டராக இருந்தாலும் அந்த காலத்துக்கு இந்த நியூக்ளியர் ஏஜுக்கு பிறகு வந்து நல்ல எஜுகேட்டராக இருந்தாலும் வந்து அவருக்கு அந்த அளவு ஆட்சி அந்த அளவு கூட இல்லை, ஆட்சி பண்ணே தெரியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் அந்த விற்பனை பண்ணுற அந்த இடத்துல வந்து புரட்சி வந்து வெறிச்சிட்டே வந்து இருக்கும். ஆனால் இந்த தண்ணியை இந்த விற்பனை பண்ணுற ஆளுங்களுக்கு வந்து ஒரு கரெக்ட் ஆர்டர் வந்து இருக்கும். அதாவது அந்த அதுக்க ஹெட்டு வந்து கரெக்டாக இருப்பான், அவனுக்கு வந்து கரெக்ட் அந்த ஒரு கிங்காக இருப்பான். ஆனால் அவனுக்கு கீழே உள்ள அவனுக்கு பிள்ளைகள் எல்லாம் அவனுக்கு பழக்கம் எல்லாமே வந்து அவனுக்கு அளவு வந்து அறிவு வந்து இல்லை. அரை மாதிரி டேரக்டர் வந்து காணிச்சிருப்பாரு. ஸோ நம்ம என்ன நினைக்கணும்னா வந்து கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்துக்கு அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையில அந்த கூட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் வந்து அந்த பதவிக்கு வந்து போயிருக்காரு. ஆனால் அப்பாவுக்கு பதவிக்கு போனாலும் வந்து அப்பாவை மாதிரி அவருக்கு ஆட்சி பண்ணதுக்கு முடியலை அப்படின்னு. இந்த படத்தோட ஹீரோயின் ஆனியா டேலர் ஜாய் ஒரு பையனை வந்து லவ் பண்ணான்னு நான் சொன்னேன் தானே, அந்த பையனுக்கும் இந்த ஹீரோயினுக்கும் வந்து கல்யாணமே கூட ஆயிரும். அது எப்படின்னா வந்து ஒரு சேசிங் சீன், இந்த படத்தில் ஒரு சேசிங் சீனில் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் வந்து சேஸ் பண்ணிட்டு இருப்பாரு இவங்க ரெண்டு பேரையும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோயினுக்கு கை அது லெஃப்ட் ஹேண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேமேஜ் ஆகும். அதே மாதிரி நம்ம ஹீரோக்க அந்த ரைட்டு செஸ்ட்டு நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் கன் வச்சு சுடுவார். ஸோ அது மூலியமாத்து ரத்தம் மூலியமாத்து இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு யூனியன் வந்து நடக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிறிஸ்டியன் முறைப்படி வந்து அப்பா தான் வந்து பெண்ணை வந்து பையனுக்கு வந்து பிடிச்சி வந்து கொடுப்பாரு. பையன் வந்து ரைட் ஹேண்டை வச்சு இந்த பெண்ணுக்கு லெஃப்ட் ஹேண்டுக்குள்ளே வந்து ரிங்கை வந்து போடுவாங்க. அது மூலியமாக தான் வந்து கல்யாணம் நடக்கும், ஒரு யூனியன் வந்து நடக்கும். அதே மாதிரி பின்னாடி வந்து கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் வந்து சேஸ் பண்ணிட்டு வராரு. அதனால தான் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்னால தான் இவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்தாங்க. ஸோ இந்த டேமேஜ் மூலியமாத்து இவங்க வந்து கல்யாணமும் பண்ணிட்டாங்க. அதை மாதிரி வந்து டைரக்டர் வந்து காணிச்சிருப்பாரு. இப்போ வந்து ஒரு லவ் பண்ணுற ஒரு ஜோடி ஓடி போச்சுன்னா வந்து இந்த அப்பாவுக்கு வந்து வெறிபிடிச்ச அப்பாவுக்கு கோவம் வரும் தானே, அதே மாதிரி கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் வந்து ஒரு கோவத்தில் இவங்க ரெண்டு பேரையுமே பிரித்து வந்து பனிஷ் பண்ண தொடங்குவார். கல்யாணம் பண்ண எல்லாருமே வந்து ஒன்றா சாவணும்னு அவசியம் இருக்கா? நிறைய இடத்துல வந்து ஆம்பளை தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாவான். ஸோ வந்து இந்த ஹீரோயினுக்கு லவ்வர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இறந்து போகிறாரு. அவன் இறந்து போகும்போது இந்த ஹீரோயினுக்கு அந்த ஒரு பாதி வந்து அவன் எடுத்துட்டு போயிடுவான். அதே மாதிரி இந்த நம்ம ஹீரோயினுக்கு இந்த லெஃப்ட் கை அந்த டேமேஜ் ஆன கை வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி உலகத்தில் வந்து ஒரு கல்யாண முறையை வந்து டைரக்டர் வந்து காணிச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்து கலரை வச்சு நல்ல சிம்பாலிசத்தை வந்து காணிச்சிருக்காங்க. இந்த பெண்ணு வந்து கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் கூட இருக்கும்போது வந்து ஃபுல்லாகவே இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப இந்த சாண்டியாத்தை வந்து காணிச்சிருப்பாங்க. அதாவது இந்த எல்லோ கலர் ஆரியன் கலரை வந்து காணிச்சிருப்பாங்க. இந்த பெண் வந்து அவளுக்கு லவ்வர் கூட வந்து இருக்கும்போது வந்து நல்ல அந்த ப்ளூ ஸ்கை அந்த ப்ளூ கலரை வந்து காணிச்சிருப்பாங்க. அதாவது திராவிடன் அவங்க ஏதோ ஒன்றை சேர்ந்து உருவாக்கணும்னு பார்க்காங்க. கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் பார்த்தீங்கன்னா வந்து அழிக்க மட்டும்தான் செய்வான். கடைசியில் வந்து கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்துக்கும் வந்து இந்த தண்ணியை விற்பனை பண்ணுற அந்த கூட்டத்துக்கும் வந்து சண்டை ஒன்று நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சண்டையில் ஃபுல்லாகவே வந்து இந்த எல்லோ கலரை தான் வந்து காணிப்பாங்க. ஆனால் வந்து அந்த வெப்பன்ஸ் அந்த கார் எல்லாமே வந்து ப்ளூ கலரில் வந்து காணிப்பாங்க. டைரக்டர் வந்து என்ன சொல்லணும்னு நினச்சிருக்காருன்னா வந்து இப்போ ஒரு இன்வென்ஷனை வந்து நம்ம பண்ணோம்னா வந்து நம்ம கூட்டமாத்து உட்காந்து பேசினாரா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு முடிவு வந்து வரும். ஸோ இவங்க எல்லாம் உட்காந்து ஒரு பிளான் பண்ணி இந்த வெப்பன்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதை உருவாக்கி வந்து மனுஷனை வந்து மேலே கொண்டு போகல, ஒரு இன்வென்ஷனை உருவாக்கி இவங்க மேலே கொண்டு போகல, மோர் லைக் அந்த இன்வென்ஷனை உருவாக்கி வந்து இவங்க திருப்பி வந்து அழிக்கதான் போகிறாங்க. அதாவது திராவிடன் வேல வந்து உருவாக்குறாங்க, ஆனால் திருப்பியும் வந்து ஆரியன் வேல தான் போய் வந்து அழிக்காங்கன்னு. கடைசியில் வந்து இந்த போரில் வந்து கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் வந்து தோத்து ஓடி போடுற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து தேடி போய் வந்து கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் வந்து கொல்ற மாதிரி வந்து காணிச்சிருப்பாங்க. இந்த ஃபிலிம்க்கு கடைசியில் வந்து கிறிஸ்டியன் சிம்பலிசத்தை வந்து காணிச்சிருப்பாங்க. அதாவது வந்து ஒரு வயசான ஆளுக்கு ஆண் உறுப்புல வந்து ஒரு பெரிய செடி வந்து வளர்ந்துருக்கும். அந்த செடியில் வந்து பழம் வந்து இருக்கும். அந்த பழத்தை வந்து நம்ம ஹீரோயின் வந்து எடுத்து இந்த தண்ணி விற்பனை பண்ணுற கூட்டம் வந்து பெண்களை வந்து இந்த பிள்ளை பார்க்கறதுக்கு மட்டுமே வச்சுருப்பாங்க. அந்த பெண்கள் எல்லாமே வந்து காப்பாற்றி
திருப்பி வந்து அவளுக்கு அந்த திராவிடன் சிவிலைசேஷன் அந்த பெண்வழி சமூகத்துக்கிட்ட வந்து கொண்டு போறது மாதிரி இருக்கும். அவ கொண்டு போகும்போது பாத்தீங்கன்னா வந்து இருட்டா இருக்கும், நிலா வெளிச்சத்துல எல்லாமே ப்ளூ கலர்ல இருக்கும். கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தும் நம்ம ஹீரோயினும் பேசும்போது கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் என்ன சொல்லுவாருன்னா வந்து, இப்போ காலம் வந்து இந்த காலத்தில் அதாவது ஆம்பளைனால தான் இந்த உலகம் வந்து நியூக்ளியர் வார்ல வந்து அழிஞ்சு. ஸோ நீ பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் வந்து எல்லாருமே இந்த உலகத்துல தான் ஒரு மெம்பரு. அதை வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஒத்துப்பா. அதாவது இந்த உலகத்துல வந்து நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா காலம் வந்து மாறும். அதாவது இந்த ரேடியேஷன் குறைஞ்சு திருப்பி வந்து எல்லாமே பழையது போல ஆகும். அப்படி வந்து அவ வந்து சொல்லுவா. கிறிஸ்டியன் சிம்பாலிசம் நான் ஏன் வந்து சொல்றேன்னா வந்து, ஆடாமன் ஏவாள் காலத்துல வந்து பெண் தான் வந்து பாத்தீங்கன்னா அவ பேராசையில வந்து அந்த ஃப்ரூட் ஆஃப் நாலேஜ்ல இருந்து அந்த ஃப்ரூட்டை எடுத்து வந்து ஆதாமுக்கு வந்து கொடுத்து அது மூலியமா தான் வந்து இந்த சஃபரிங் எல்லாம் தொடங்குச்சின்னு வந்து இருக்கு. ஆனா இந்த படத்துல வந்து எப்படின்னா வந்து பெண்ணே இல்லாட்டாலும் வந்து இந்த ஆம்பளைங்க வந்து மாறி மாறி வந்து கொண்டுட்டு தான் இருப்பாங்கன்னு அவளே பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ரூட்டை எடுத்து வந்து இந்த பெண்கள் எல்லாரையுமே வந்து காப்பாத்தி கொண்டு போறது மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த நல்ல ஃபர்டைலான பெண்களை நல்ல ஃபிட்னஸ் உள்ள இந்த பெண்களை வந்து அவ திருப்பி அவளுக்கு அந்த திராவிடன் சிவிலைசேஷன் அந்த பெண்வழி சமூகத்துக்கிட்ட கொண்டு போறது மாதிரி வந்து முடிஞ்சிருக்கும். ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா வந்து கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்துக்கு மனைவி. ஸோ இந்த பெண்வழி சமூகத்துல வந்து அவங்க தான் வந்து தலைவியா வந்து இருக்காங்க. இந்த ஆரியன் கூட்டத்துக்கு வந்து கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் தான் வந்து தலைவனா வந்து இருக்காங்க. ஸோ நடுவுல வந்து இந்த பெண்ணும் பாத்தீங்கன்னா வந்து இந்த தலைவிக்க பெண்ணு கிடையாது. ஸோ வந்து இந்த கேப்பை வந்து இந்த டேரக்டர் வந்து காணிச்சிருப்பாரு. ஸோ வந்து அதை தான் வந்து இந்த வீரரை நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெனிஷ் அப்டி சைனிங் ஆஃப்.